ரிஷிகேஷில் நடிகர் ரம்யா பாண்டியன் காதல் திருமணம். நடிகர் ரம்யா பாண்டியன் சமீபத்தில் பெங்களூருக்கு சென்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். யோகா பயிற்சியில் அவர் ஒரு யோகா ஆசிரியரை சந்தித்தார். யோகா ஆசிரியருடன் நட்பில் பழகினார். நட்பு காதலாக வளர்ந்தது. இப்போது அந்த யோகா ஆசிரியரையே திருமணம் செய்ய முடிவெடுத்து விட்டார் ரம்யா பாண்டியன். வருகிற நவம்பர் முதல் வாரத்தில் ரிஷிகேஷில் ரம்யா பாண்டியன் யோகா ஆசிரியரை திருமணம் செய்து கொள்கிறார். சினிமா தயாரிக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணியின் 3 மகளில் ஒருவர் சங்கமித்ரா. இவர் அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே தருமபுரியிலே போட்டியிட்ட போது தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். இப்போது முதல் முறையாக அவர் சினிமா தயாரிப்பில் ஈடுபட இருக்கிறார். சங்கமித்ரா விரைவில் ஒரு தமிழ் திரைப்படத்தை தயாரிக்க இருக்கிறார். அது பற்றிய முழு விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்தார் சங்கமித்ரா அன்புமணி. கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி நடிக்க காரணமாக இருந்தது யார்? கரகாட்டக்காரன் படத்தில் ஏண்டா நான் எவ்வளோ காசு கொடுத்தேன்? 2 ரூபா கொடுத்தேன். எத்தனை பழம் வாங்கிட்டு சொன்னேன்? 2 பழம். எத்தனை பழம் வாங்கினேன்? 2 பழம் வாங்கினேனே. 1 பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே இருக்குது? அதானே இது. இந்த காமெடி காட்சி கரகாட்டக்காரனில் அட்டேங்கப்பா எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத காட்சி. அதில் கவுண்டமணி சந்தியில் வந்த காமெடி காட்சிகள் கரகாட்டக்காரன் படத்தினுடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக இருந்தால் என்றால் மிகாது. அந்த படத்தில் ஆரம்பத்தில் அந்த படத்தின் இயக்குனர் கரகாட்டக்காரன் படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் தான் முதல்ல அந்த இடத்துக்கு போட்டிருந்தார். அதாவது கங்கையமரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜனுடன் காமெடி வேடத்தில் எஸ்.எஸ். சந்திரன் தான் நடிக்கியிருந்தார். ஆனால் கங்கையமரனை வற்புறுத்தி எஸ்.எஸ். சந்திரன் வேண்டாம், கவுண்டமணி தான் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியவர் ராமராஜன் என்பது இப்போது உண்மை தெரிய வந்திருக்கிறது. ரஜினிகாந்த் கருத்தை எதிர்த்து ரஜினிகாந்த் வசனம் பேசியிருக்கிறார். சமீபத்தில் ரஜினிகாந்த் நடித்து வந்த படம் வேட்டையன். இந்த படத்தில் என்கவுண்டருக்கு எதிராக ரஜினிகாந்தை பேச வைத்திருக்கிறார் அந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் எழுதிய தேசே ஞானவேல். ஆனால் அதே சமயத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டில் என்கவுண்டரை ஆதரித்து பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் கருத்தையே எதிர்த்து ரஜினிகாந்தை பேச வைத்த பெருமை இயக்குனர் தேசே ஞானவேலை சேரும் என்று சொல்லியிருக்கிறார் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு. யூடியூபர் காதல் முறிந்தது, சுனைனா அறிவிப்பு. சுனைனா சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு யூடியூபரை காதலிக்கிறேன், அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அறிவித்திருந்தார். இருவரும் டேட்டிங் செய்து கோயிங் ஸ்டடி வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒன்றாக ஒரே பங்களாவில் வசித்தார்கள். இப்போது அந்த காதல் முறிந்துவிட்டது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையும் வெளியிட்டவர் சுனைனா தான். அந்த யூடியூபர் பெயர் காலித் அல் அமேரி. காலித் அல் அமேரி என்பவரை காதலிப்பதாகவும் அவரை நான் திருமணம் செய்து கொள்ள போதாகவும் சொல்லியிருந்தார் சுனைனா. இப்போது காதலருடன் பிரேக்கப் என்று அறிவித்து விட்டார் நடிகை சுனைனா. இது பற்றி தெரிவிக்கும்போது நான் இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன், பல சோதனைகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் சந்தித்து வந்திருக்கிறேன் என்றும் சொன்னார் சுனைனா. காதலனைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார் சுனைனா. 48 மணி நேரம் தயாரிப்பாளருடன் தூங்காமல் விமானத்தில் பறந்த த்ரிஷா. நடிகை த்ரிஷா சமீபத்தில் ஒரு தயாரிப்பாளருடன் 24 மணி நேரம் தூங்காமல் மொராக்கோ நாட்டுக்கு சென்றிருக்கிறார். இவருடன் சென்ற தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி. இவர் தயாரித்த 2 படங்களில் த்ரிஷா கதாநாயகி நடித்திருக்கிறார். இப்போது இவருடன் மொராக்கோ நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் த்ரிஷா. 6 பேருடன் சென்றிருக்கிறார் த்ரிஷா. 6 பேருக்கு 16 பெட்டிகள் கொண்டு போயிருக்கிறார்கள் விமான பயணத்தில். இப்போது மொராக்கோ நாட்டில் உல்லாச பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார் த்ரிஷா. சமந்தாவுக்கு கர்ப்பம். நாகார்ஜுனா குடும்பம் மகிழ்ச்சியில் மிதக்கிறது. என்னடா இது, சமந்தாவைத்தான் நாக சைத்தன்யா விவாகரத்து பண்ணிட்டார, எப்படி சமந்தா கர்ப்பமாயிருப்பார்? சமந்தா தான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணலையே, அதுக்குள்ளே அவர் எப்படி கர்ப்பமாயிட்டார்? வளகாப்பு எப்படி நடக்கும் நீங்கள் கேட்க தானே செய்றீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நாக சைத்தன்யா இப்போது திருமணம் செய்திருக்கும் நடிகை சோபிதா தூலிபாலாவின் சகோதரி பெயர் சமந்தா. சமந்தாவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, சமந்தாவுக்கு தான் வளகாப்பு நடக்குது. அதனால் தன்னுடைய மனைவியின் தங்கை கொழுந்தியாளுக்கு வளகாப்புன்னா நாக சைத்தன்யாவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ புரியுதா யார் சமந்தான்னு?